ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே ஜீப்ரா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் கார்த்திக். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து ரவி பஸ்ரூர். இந்த படம் வந்து தெலுங்கு படம், ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த படத்தில் என்னென்ன ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீரோவா சத்யதேவ் காஞ்சரானா இவர் பண்ணியிருக்காரு. இதில் ஹீரோயினியாக பிரியா பவானி சங்கர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், சுனில் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு படம்னா சுனில் இல்லாமையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏன் ரிவ்யூ பண்ணுறேன்னா, தெலுங்கு படம் மற்ற டப்பிங் படம்லாம் நான் அவ்வளோவா ரிவ்யூலாம் பண்ணுறதில்ல. இது வந்து பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க, அதனால சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். லக்கி பாஸ்கர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பேங்க் ரிலேட்டட் மூவி அது. அந்த மாதிரி தான் இதுவுமே. இது ஒரு பேங்க் ரிலேட்டட் மூவி தான். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஒரு பேங்க்கில் வேலை செய்வான், ஹீரோயினி வந்து இன்னொரு பேங்க்கில் வேலை செய்யும். இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோயினி வேலை செய்கிற பேங்க்லேருந்து அமௌண்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வேறு ஒரு நம்பர் மாற்றி போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது செக் பண்ணாத ஹீரோயினியும் அது ட்ரான்சாக்ஷன் பண்ணிடவே அது வேறு ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், ஒரு 2 லட்சம். அதை வந்து அவங்ககிட்ட திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் அனுப்ப முடியாது அப்படின்ற ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அந்த அமௌண்ட் யாருக்கு போடணுமோ அவங்க வந்து இங்கே பேசிட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க பிரியா பவானி சங்கர் கிட்ட. அந்த ஹீரோயின் வந்து அழுதுன்னு இருக்கும். அதனால் ஹீரோ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரத்தில் 2 லட்சத்தை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவான், ஒரு பித்தலாட்டம் பண்ணி. அவன் வந்து ஒரு ஆல்ரெடி பித்தலாட்டம் பண்ணவன் தான் போல். இந்த படத்தில் வந்து அந்த 2 லட்சத்தை எடுத்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து அந்த அமௌண்ட்டு போட்ட அக்கௌண்ட்டில் இருந்து அவனை ஏமாற்றி ஒரு 5 கோடி அதுலேருந்து இவன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹீரோ. அந்த 5 கோடி யாருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு பெரிய கேங்ஸ்டருடையதாக இருக்கும். அந்த 5 கோடி தான் படமே. படத்துலேயே பிரச்சனை அதுதான். அந்த 5 கோடியால் ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த 5 கோடி ஹீரோ வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருவான் கேங்ஸ்டர். அந்த டாஸ்க்கை வந்து ஹீரோ கம்ப்ளீட் பண்ணானா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய கதை. ஆக மொத்தம் 4 நாளில் 5 கோடி ரெடி பண்ணணும். அதுதான் ஹீரோடைய வேலை. இப்போ நம்ம கதையுடைய பாசிட்டிவ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கதையுடைய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. தெலுங்கு படம்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குமான்னு தெரியல, நம்மளும் பார்த்ததில்ல. தமிழ் சினிமா ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் புதுசாக நல்லா தான் இருந்துச்சு. காமெடி வந்து சுனில் இருக்காருல்ல, அதனால காமெடிக்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப மொக்கையெல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக காமெடி நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. சீரியஸான சீன்லேயும் சரி, அது நல்ல காமெடி சீன்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் ஓரளவு காமெடியை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இவங்க. இந்த படத்துலேயே எந்த கேரக்டர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் கேரக்டரும் சுனில் கேரக்டரும் கொஞ்சம் பார்க்க போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக போன மாதிரி இருக்கும். சுனில் கேரக்டர் வந்து அவன் ஆப்போனண்ட்டில் இருக்கிற கேங்ஸ்டர் கிட்ட பேசுகிற விதம், அந்த டோனு, அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஹீரோவெல்லாம் காட்டும்போது கொஞ்சம் போராக தான் போகும். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெகட்டிவ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்டப் அண்ட் லாஜிக் தான். லாஜிக் சீன்லாம் நிறைய இடத்துல இருக்காது. பில்டப்பும் அந்த மாதிரி தான், ஓவர் பில்டப்பாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியே இருக்காது நிறைய சீன்ஸுங்க. சண்டைலாம் இருக்கிறது 2-3 சண்டை தான், அதுவும் லாஜிக்காக இருக்காது. பில்டப்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும். 800 கோடி டிரான்சாக்ஷனு, 500 கோடி, 5 கோடி, 10 கோடின்ட்டு எல்லாம் கேங்ஸ்டர் சம்மந்தமாக இருக்குல்ல, அதனால பில்டப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த பேங்க் ரிலேட்டடாக வர ஸ்டோரியுமே கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்ட்டு. அதனால அது அந்த சீன்ஸ்லாம் கூட கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தான். ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் கேரக்டர் வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே தான் இருந்துச்சு. ஹீரோயினி வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீ எந்த தப்பான விஷயமும் பண்ணாதன்னு பேசிட்டு இருப்பாங்க. பாதி படத்துக்கு மேலே அவங்களே வந்து இவனா கூட தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் நிலையான கேரக்டராக இல்லை ஹீரோயின் இது. பிரியா பவானி சங்கருமே கொஞ்சம் கதையெல்லாம் நல்லா பார்த்து நடித்தா நல்லாயிருக்கும். பிரியா பவானி சங்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு குவாலிட்டி முக்கியம் இல்லை, குவான்டிட்டி தான் முக்கியன்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் எவ்வளோ படம், எக்கச்சக்கமாக படம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் ஓடின படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் இருக்கும். படத்தில் வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்கும், அதெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் தான் இருந்துச்சு. இது வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக கதைலாம் இருக்காது, கொஞ்சம் போராக தான் போகும். ஒரு மீடியமான ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக பார்க்கலாம் இதை. மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?